இது இறைவனின் ஆலயம், இங்கு அமைதியை காணலாம். நம்மை காக்கும் இறைவன் வாழும் ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே. வாருங்கள் இறை மக்களே, அருள்மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே. இறைவார்த்தை வழியாக இயேசுவை பேசுகின்றார். இறை விருப்பம் இதுவென்று தெளிவாய் காட்டுகின்றார். உயிர் தரும் உணவின் வடிவினிலே தன்னையே தருகின்றார். பலி தரும் உணவின் வழியினிலே வாழ்ந்திட அழைக்கின்றார். உடலும் மனமும் இணைந்தே கலந்திடும் ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே. வாருங்கள் இறை மக்களே, அருள்மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே. ஆரத்தி ஆரத்தி மங்கள ஆரத்தி, குருகுலமே உம்மை வரவேற்கும் ஆரத்தி. காருண்ய பலியாற்றி கனிந்தாசி தந்திட பூரண பொற்குடத்தால் வரவேற்கும் ஆரத்தி. வரவேற்கும் ஆரத்தி. ஆரத்தி ஆரத்தி மங்கள ஆரத்தி, இறை குலமே உம்மை வரவேற்கும் ஆரத்தி. காருண்ய பலி சேர்ந்து நிறையாசி பெற்றிட பூரண பொற்குடத்தால் வரவேற்கும் ஆரத்தி. வரவேற்கும் ஆரத்தி. என்றும் நிலைத்திருக்கும் திருமந்தையே கலங்காதே, அவர் துணை நமக்கிருக்கும். இருளும் புயலும் சூழ்ந்தாலும் கலங்கிட தேவையில்லை. ஒளியாய் துணை தந்து உதவிடவே அவரின்றி யாரும் இல்லை. உறவில் மகிழ்ந்து பலியில் இணைந்திட ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே. வாருங்கள் இறை மக்களே, அருள்மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே. அருள் ஒளி காட்டும் வழி தூய்மை, அன்பு ஒளி காட்டும் மொழி ஆனந்தம், ஆற்றல் ஒளி காட்டும் வழி ஒற்றுமை, ஆன்ம ஒளி காட்டும் வழி மேன்மை, லட்சிய ஒளி காட்டும் வழி வெற்றி. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று நமக்கு அன்பு கட்டளையிட்ட ஒளியாம் இறைவனை ஒளியின் மூலம் குத்து விளக்கேற்றி வரவேற்போம்.
நமது ஜெபமாலை அன்னை கோயிலின் திருவிழா பெருமகிழ்வோடு நடைபெறவும் இறைவனின் அருள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் என்றும் தங்கிட வழி நடத்திட அருள் என்னும் முதல் ஒளியை ஏற்ற இத்திருப்பலியை சிறப்பிக்கும் அருட்தந்தையர் மற்றும் எங்கள் பங்கின் அருட்பணியாளர் அருட்தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பு எனும் இரண்டாம் ஒளியை ஏற்ற இத்திருப்பலியை சிறப்பிக்கும் புனித காணிக்கை மாதா புனித லூர்தன்னை அன்பியத்தார் இருவரை அன்போடு அழைக்கிறோம். ஆற்றல் எனும் மூன்றாம் ஒளியை ஏற்ற இரு பள்ளி ஆசிரியர் பெருமக்களை இருவரை அன்போடு அழைக்கிறோம். ஆத்மா எனும் நான்காம் ஒளியை ஏற்ற ஆற்றங்கரை இறைமக்கள் இருவரை அன்போடு அழைக்கின்றோம். லட்சியம் எனும் ஐந்தாம் மொழியை ஏற்ற மாணவர்கள் இருவரை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, நமது பங்கின் பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னையின் திருவிழா கொண்டாட்டத்தில் முதல் நிகழ்வாக இன்று அன்னையின் உருவம் தாங்கிய கொடியினை ஏற்றி திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்ற அருள் பணியாளர்களையும் பங்கு இறைமக்களையும் காணிக்கை அன்னை அன்பியம், லூர்து அன்னை அன்பியம், புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, ஆற்றங்கரை கிராம மக்கள் சார்பாக மகிழ்வுடன் உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலே மரியா இறைவனின் திருக்கோவிலானவர் என்கின்ற மைய சிந்தனையில் சிந்திக்க இருக்கின்றோம். சொற்படியே எனக்கு நிகழட்டும் என மரியா செய்த தன்னர்ப்பணம் எவ்வளவு முழுமையானது என்றால், இறை வார்த்தை அவரது உயிரில் இணைந்து உதிரத்தில் கலந்து உதரத்தில் மனித உருவில் கருவாகி குடிகொள்கிறார். எந்த ஒரு கோவிலும் இறைவனது உடனிருப்பை உண்மையாகவே கொண்டுள்ளது என்றால் அது அங்கு வருவோருக்கு இறைவனின் அன்பையும் அருளுதவியையும் அனுபவமாக்க வேண்டும். மரியாவும் தம் உதரத்தை கோவிலாக்கி எலிசபெத்துக்கும் யோவானுக்கும் இடையர்களுக்கும் ஞானிகளுக்கும் இறை ஆசியை அளிக்கிறார். தாய் பிள்ளை உறவை கோவிலாக்கி கானாவூர் திருமண விருந்தின் குறை போக்குகிறார். கல்வாரியில் மீண்டும்
தம் தாய்மடியில் கோவிலாக்கி தம் மகனையே உலக மீட்புக்காக தாரை வார்க்கிறார். மரியாவைப் போல நாமும் இந்த மாபெரும் உண்மையை உணர்ந்து இறைவனின் திருக்கோவிலாக வாழும் வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். சகோதர சகோதரிகளே, திருத்தலையினை தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நாம் செய்த எல்லா பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை வழங்குவாராக. ஆமென். உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில்
மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதர் ஆனதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வாழுகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே பேசும். உம் அடியான் நான் கேட்கின்றேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 9 முதல் 18 முடிய. ஒரு நாள் அவர்கள் சீயோவில் உண்டு குடித்தபின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சபர கத்தி படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னார் தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்துவது இல்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கின்றேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்த பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்கள் மிகுதியால் நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மன நிறைவோடு செல். இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன்பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. இது நம் ஆண்டவரின் அருள்வாக்கு. மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது, நினைத்து மகிழ்கின்றது. என் ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுதே.
என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. தாழிலை நின்ற அடியவரை தயையுடன் தடை கண்ணோக்கினார். தாழிலை நின்ற அடியவரை தயையுடன் தடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. என்னை பேருடையாள் என்றிடுமே. என் ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுதே. என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவதம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என் ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுதே. என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. நினைத்து மகிழ்கின்றது. என் ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுதே. என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுங்கள் பாடுங்கள் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுங்கள் பாடுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா. வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் புரிந்தார். அவர் தம் பெயரும் புனிதமாமே. பாடுங்கள் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுங்கள் பாடுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி இயல் 1 சொற்றொடர்கள் 31, 32. அக்காலத்தில் வானதூதர் மரியாவை பார்த்து கூறியது: இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேன். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாசத்திற்குரிய இறை மக்களே, 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயத்திலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுப்பதிலே, உங்களுக்காக ஜெபிப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபமாலை திருநாளை கொண்டாட நாம் இந்த முதல் நாளிலே கொடியேற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பெடுத்து நம்முடைய ஒரு இறை சிந்தனையை எடுத்து அதை வாழ்வாக்க நாம் முயற்சிக்கின்றோம். இந்த நாளிலே நாம் எடுத்திருக்கின்ற மைய கருத்து, மரியா இறைவனின் திருக்கோவில் ஆனவர். மரியா இறைவனின் திருக்கோவிலானவர். கோயிலையும் தமிழையும் பிரிக்க முடியாது, கோயிலையும் தமிழனையும் பிரிக்க முடியாது. இரண்டும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகள், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. தமிழிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் கோயிலை பற்றி பல பழமொழிகளை நீங்கள் வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் பாப விநாசம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவில் விளங்கிடின் குடியும் விளங்கும். கோயில் நல்லா இருந்துச்சுன்னா அந்த சமூகமும் நல்லா இருக்கும். இதுதான் நம்முடைய தமிழ் பழமொழிகள் சொல்ல வருகின்ற கருத்து. பல பழமொழிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையே கோயிலோடு தான் ஒட்டி பிறந்திருக்கின்றது. அது என்ன காரியம் செய்தாலும் நாம் கோயிலுக்கு வராமல், கோயிலுக்கு செல்லாமல் அதை தொடங்க மாட்டோம். கோயில் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கும், ஏன் நம்முடைய தமிழ் மக்களுக்கும் அது நுரையீரல் போல, அது இதயம் போல. அதை நாம் எப்போதுமே சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். விவிலியத்திலே கோயில் எப்படி பார்க்கப்படுகிறது? நாம் மரியா திருக்கோவிலானால் என்று சொன்னால் விவிலியத்திலே இந்த கோயில் எப்படி சித்தரிக்கப்படுகின்றது, எப்படி பார்க்கப்படுகின்றது என்று நாம் இன்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். விவிலியம் 4 விதமான கோயில்களை பற்றி பேசுகிறது. முதல் கோயில் உடன்படிக்கை பேழை. இந்த வார்த்தை எல்லாரும் நாம் விவிலியத்தில் குறிப்பாக விடுதலை பயணத்தில் அதிகமாக வாசிச்சிருப்போம். 400 ஆண்டுகளாக இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அகதிகளாக, ஏதிரிகளாக வாழ்ந்து வருகிறாங்க. கடவுள் அவர்களை மீட்கிறார். கானான் என்ற புதிய நாட்டை கொடுக்கிறார். அந்த நாட்டிற்கு மோயிசன் அவர்களை ஒரு மந்தையாக அழைத்து செல்கிறார். பாலைவனத்திலே மக்கள் இருக்கிறார்கள். அப்போது கடவுளை அவர்கள் பார்க்க வேண்டும் என்றால்
கடவுளோடு அவர்கள் பேச வேண்டுமென்றால் மலைக்கு ஏற வேண்டும். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை மலையில்தான் கடவுள் இருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் மோயிசன் சீனாய் மலைக்கு ஏறினார். அங்கிருந்து கடவுள் என்ன பேசுறாரு என்பதை ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் சொல்வான் இல்லையா, அது போன்று மக்களிடம் அந்த கருத்தை சொல்றார். வானக கடவுளுக்கு வையகத்திலே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்பது அவரது ஆசை. ஆகவே அவர்கள் உடன்படிக்கை பேழை என்ற ஒரு பேழையை செய்கிறாங்க. அந்த பேழையினுடைய நீளம் 3 முழம், அகலம் உயரம் 1 முழம், ஒரு சின்ன இடம். அந்த பேழைக்குள்ள அவங்க என்ன வச்சிருந்தாங்க என்பதையும் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. உடன்படிக்கை பேழைக்குள் அவர்கள் 3 விஷயங்களை வச்சிருந்தாங்க. கற்பாறையில கற்களிலே பொறிக்கப்பட்ட 10 கட்டளை, மன்னா என்ற உணவு வைத்திருந்தாங்க, ஆரோன் பயன்படுத்திய இரும்பாலான ஒரு கோலை வச்சிருந்தாங்க. ஏறக்குறைய இந்த பேழையை கிமு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாடி கட்டுறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாடி சித்தீம் என்ற மரத்துல வெளியில தங்க முலாம் அந்த காலத்திலே பூசி ஒரு சின்ன பேழை எழுப்புறாங்க. அதுல என்ன வச்சிருந்தாங்க? ஒன்று கற்களில் வடிக்கப்பட்ட 10 கட்டளை, இரண்டாவதாக மன்னா, மூன்றாவதாக ஆரோன் என்ற குருவானவர் பயன்படுத்திய ஒரு இரும்பிலான ஒரு சின்ன ஒரு கோல். இந்த 3 பயன்படுத்துறாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டில் நாம் கோயிலை பார்க்கின்ற முதல் விஷயம். இது கோயில்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன தேருன்னு சொல்லலாம், பேழை அப்படிதான் சொல்றாங்க. வானில் இருந்த கடவுள், மலையிலே வசித்த கடவுள் எங்களோடு வர வேண்டும், அவரும் எங்களோடு நடக்க வேண்டும் என்று பாலை நிலத்திலே 40 ஆண்டுகள் இந்த மக்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த உடன்படிக்கை பேழையை தங்களுடைய தோளிலே சுமந்து சென்றார்கள். இது முதல் கோயில். இரண்டாவது கோயிலை நாம் சாலமோன் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், அரசருடைய புத்தகத்திலே. உங்களுக்கு தெரியும், தாவீது அரசன் ஒரு பெரிய கோயிலை கட்ட ஆசைப்படுகிறான். ஆனால் அவன் அசுத்தமானவன், அவனுடைய கரங்களால் எனக்கு ஆலயம் கட்டப்படக்கூடாது என்று கடவுளை விரும்புகிறார். அதற்கு பிறகு வந்த சாலமோன் மன்னன் அந்த கோயிலை கட்டுறான். ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு 960 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் இந்த கோயிலை கட்டுறான். அவன் அந்த கோயிலை கட்டுகின்ற பொழுது, கோயில் என்பது கடவுள் வாழுகின்ற இடம். கோயில் என்பது மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை உடன்படிக்கை வழியாக வெளிப்படுத்துகின்ற இடம். இது 2 கருத்து தான் பிரதானமாக இருந்துச்சு. அது 300 ஆண்டுகளுக்கு பிறகு தானியேல் என்ற இறைவாக்கினர் வர்றார். அவர் எருசலேமில் சாலமோன் கட்டிய கோயிலுக்கு முன்னாடி ஒரு வீட்டு மாளிகையில் இருக்காரு. அவரு சொல்றாரு, கோயில் என்பது 3 நேரம் ஜெபிக்கின்ற இடம், 3 நேரம் நன்றி கூறுகின்ற இடம். மனிதன் பாவத்திலிருந்து தவறினான் என்றால் கோயில் என்பது மன்னிப்பு கேட்க வேண்டிய இடம். முதல்ல பார்த்தோம், அது அப்பம் அங்கே இருந்தது, 10 கட்டளை இருந்துச்சு, ஒரு சின்ன கோல் இருந்தது. இங்கே படிப்படியாக கருத்தியல்ல மனிதனுடைய பார்வையில் என்ன செய்து, இரண்டாவது கோயில் கொஞ்சம் வித்தியாசப்படுது. முழுக்க கற்களால் கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில மனிதன் 3 முறை தொழணும், ஜெபிக்கணும், நன்றி கூறணும், மன்னிப்பு கேட்கணும் என்ற கருத்தியல் என்ன செய்யுது, அது அடுத்த கட்டத்தில் வருது. சிறிது காலம் ஆகிறது, மனிதன் தவறுகிறான், நாடு கடத்தப்படுகிறான், மறுபடியும் வருகிறான், சிலை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். கடவுளுக்கு பொன் கொடுத்தால் போதும், பொருள் கொடுத்தால் போதும், என்னுடைய பக்தி வழிபாடு முடிந்து விட்டது என்று நினைக்கிறான். அந்த காலத்துல தான், அரசர்கள் இல்லாத ஒரு காலத்துல இறைவாக்கினர்கள் பிறக்கிறாங்க. அவர்கள் சொல்றாங்க, உன்னுடைய பொண்ணும் தேவையில்லை, உன்னுடைய பொருளும் தேவையில்லை, உன்னுடைய காணிக்கையும் தேவையில்லை,
ஏனென்றால் இவையெல்லாம் யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. கடவுள் விரும்புவது நேர்மை, உண்மை, வாய்மை. கடவுள் விரும்புவது நொறுங்குண்ட நெஞ்சம். அதை நீ பழியாக செலுத்து, உன்னுடைய கொழுத்த ஆடுகளையா நான் கேட்டேன். ஏசை என்ன செய்றாரு? மக்களை பார்த்து கேட்கிறார். ஒரு சீர்திருத்தத்தை பார்க்குறோம். கல்லாலால பெரிய ஒரு கோயிலை கட்டிட்டாங்க. ஆனால் கோயிலில் என்ன செய்யணும்? கோயிலுக்கு வருகிறவன், சாமி கும்பிடுறவன் நேர்மையாளனாக, உண்மையுள்ளவனாக, பிற மக்களை வாட்டி வதைக்காமல், ஒரு கொடுங்கோலனாக இல்லாமல் சேவை செய்பவனாக இருக்கணும் என்ற கருத்தை இந்த இரண்டாவது காலத்துல பார்க்கிறோம். கோயில் என்பது அப்படிப்பட்ட ஒரு இடம். அது சாலமோன் கட்டிய கோயில் இப்படிப்பட்ட கருத்தியலை வாழுகின்ற இடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது கோயில் என்பது அது உடன்படிக்கை அல்ல. அது கல்லில் மட்டும் கடவுள் இல்லை. அவர் கடவுள் எங்கே இருக்காரு? எங்கே இருக்கிறாரு? ஒரு கடவுள் மனிதனிடம் வருகிறார். அதுதான் நம்ம இன்கார்னேஷன் சொல்லிட்டு என்ன செய்யறோம்? சொல்றோம். சுவைக்கின் அன்னமாளுக்கு பிறந்த, நாசரேத்து என்ற ஒரு சிற்றூரில் பிறந்த, யோசேப்புக்கு மனம் பிடித்த ஒரு இளம் பெண்ணிடம் இயேசு கடவுள் என்ன செய்றாரு? இயேசுவை அனுப்புகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை கடவுளாக இருந்தது. கடவுளாக இருந்தவர், வார்த்தையாக இருந்தவர் முதல்ல மரியாவுடைய வயிற்றில், அவருடைய உதரத்தில், அவருடைய கருப்பையில் இறைவன் வாழ விரும்புகிறார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த கனவை, இந்த ஆசையை கடவுள் கப்ரியேல் என்ற வானதூதர் வழியாக வெளிப்படுத்துகிறார். மரியாள் இதை கேட்ட உடனே அது கனவா நனவா என்று அச்சப்படுகிறார், பயப்படுகிறார். இத்தகைய வாழ்த்து எத்தகையதோ என்று அவர் மிகவும் துடிக்கின்றார். அந்த நேரத்திலே தான் மீண்டுமாக கப்ரியேல் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, தூய் ஆவி உன்னிடம் வருகிறார், உன்னதரின் வல்லமை உண்மை நிழலிடும், உன்னிடம் பிறக்கும் போகும் குழந்தை தூயது, அது கடவுளுடைய இறை மகன் எனப்படும் என்று மிக தெளிவாக என்ன செய்றாங்க? நீ கடவுளையே தாங்க வருகிறாய், கடவுளுடைய மகனை நீ உன்னுடைய உள்ளத்தில் நீ தாங்க வருகிறாய், கடவுள் உன்னிடம் பிறக்க இருக்கிறார் என்று சொல்கிறார். கட்டடத்தில் இருந்த கடவுள், முதலில் வானத்தில் இருந்த கடவுள், சீனாய் மலையில் வசித்த கடவுள், கட்டடத்தில் வசித்த கடவுள் இப்ப இங்கே கொண்டு வராங்க. ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே அவர் வசிக்க வருகிறார், வாழிட வருகிறார் என்று சொல்றாங்க. நான் முதல்ல கூட திருப்பி சொல்ல சொன்னேன். உடன்படிக்கை பேழையில 3 விஷயம் இருந்துச்சு. சொல்லுங்க, என்னென்ன இருந்துச்சு? 10 கட்டளை இருந்துச்சு. மன்னா இருந்தது, ஆரோனுடைய கோல், இரும்பு கோல் இருந்தது. இந்த மரியாவுடைய வயிற்றிலும் இந்த 3 விஷயங்களும் இருக்கின்றன. ஆண்டவர் என்ற உயிருள்ள வார்த்தையை அவர் தாங்கி இருந்தார், உயிருள்ள அப்பமான இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் தாங்கி இருந்தார், குருக்களுக்கெல்லாம் குருவான இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலே தாங்கி இருந்தார். எப்படி உடன்படிக்கை பேழையில் இந்த 3 விஷயங்களும் இருந்ததோ, அந்த 3 விஷயங்களையும் அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்திலே அவர் தாங்கி இருந்தார். ஆகவேதான் அவர் இறைவனுடைய திருக்கோயிலாக மாறுகிறார். உடன்படிக்கை பேழையை தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப தாவீது பார்க்கிறார், தாவீதுடைய சொந்த ஊருக்கு அந்த பேழையை தூக்கிட்டு வர்றாங்க. அவருக்கே ஒரு அச்சம், வெக்கம். இந்த ஒரு அசுத்தமான மனிதனிடமா இந்த உடன்படிக்கை பேழை வருவது? ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை என்னிடம் வர நான் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அந்த உடன்படிக்கையை வெளியூருக்கு அனுப்பி விடுறார். அதே தான் எலிசபெத்தையும் பார்க்கிறோம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். ஆகவே உடன்படிக்கை பேழைக்கும் மரியாவுடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆகவே தான் நம்ம என்ன சொல்றோம்? மரியா இறைவனுடைய
திருக்கோயிலானால், இது நாம் விவிலியத்தில் பார்க்கின்ற 3வது கோயில். மரியாவே கோயிலாக மாறுகிறார். இறைவனை தாங்குகின்ற சக்தியாக, கோபுரமாக மிளிர்கின்றாள். 4வது ஒரு கோயிலை பார்க்கிறோம். அது புனித பவுலடிகளாருடைய வார்த்தைகளிலே மிக அதிகமாக இருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2 இடங்களிலே நாம் இந்த கோயிலை பார்க்கிறோம். புனித பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை சொல்லுகிறார், நீங்கள் கடவுளின் கோயில் என்பதும் கடவுளின் ஆவியார் உங்களுள் குடியிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். அது 4வது புதிய கோயில் என்ன செய்றார்? தன்னுடைய திருமுகத்தில் கற்றார். கோயில் என்பது வேற யாரும் இல்லப்பா. யார் கோயில்? நீந்தான் கோயில். தொடக்க திருச்சபை சமுதாயத்தை பார்த்து, குறிப்பாக கொரிந்தியர் சமுதாயத்தை பார்த்து, கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்து, கடவுளுடைய தூய ஆவியார் உங்களில் வாழ்கிறார், நீங்கள் தான் அந்த கோயில். இந்த கோயிலை, கடவுள் கட்டி இருக்கின்ற அந்த கோயிலை நீங்க என்ன செய்யக்கூடாது? அழிக்கக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார். அதே கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 20வது வசனத்து வரை சொல்லுகிறார், உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோயில் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். இந்த கருத்து பவுலடியாருடைய கருத்து மட்டுமல்ல. பவுலடிகளார் இந்த கருத்தை இயேசுவிடமிருந்தே கடனாக பெறுகின்றார். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு எருசலேம் ஆலயத்திற்கு கடவுளை வணங்கச் செல்லுகிறார். அங்கே ஆலயத்தினுடைய முற்றத்திலே ஆடு விற்கிறாங்க, மாடு விற்கிறாங்க, புறா விற்கிறாங்க. அதை பார்த்தவருக்கு கோபம் வருது. கயிறுனால ஒரு சாட்டை பின்றார். என் தந்தையினுடைய இல்லத்தை நீங்கள் வணிக கூடமாக மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து விடுங்கள், 3 நாளில் இந்த ஆலயத்தை நான் கட்டி விடுவேன் சொல்றாங்க. அப்ப மக்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 46 ஆண்டுகள் ஆச்சு. இதை நீ 3 நாளில் கட்டி விடுவேன்னு சொல்றியே. அதுக்கு பின்னாடி வர வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் குறிப்பிட்டது உடலாகிய ஆலயத்தை. இதைத்தான் பவுலடிகளார் என்ன சொல்றாரு? உங்களுடைய உடல் தூய ஆவி வாழுகின்ற தேவாலயம். 4 கோயில்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதல் கோயில் உடன்படிக்கை பேழை, 2வது கோயில் சாலமோன் கட்டிய கோயில், 3வது கோவில் அன்னை மரியாள் இயேசுவை தாங்கிய அந்த புனிதமான கோயில். 4வது கோயில் யாரு? நாம் தான். நாம் ஒவ்வொருவரும் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது கடவுளுடைய சாயலை நாம் பெறுகிறோம். கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நம் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்கிறோம், ஆண்டவருடைய உணவை உட்கொள்கிறோம். கடவுளுடைய ஆலயமாக நாம் ஒவ்வொருவரும் மாறுகிறோம். ஒரு மனிதன் சுகமில்லாமல் அவர் நோயிற்றிருக்கும் பொழுது கூட நாம் அவருக்கு நற்கருணை கொடுக்கிறோம். அவன் நோயாளி, அவன் வாழ தகுதியற்றவன், அவனை தூக்கி போடலாம் அப்படிலாம் நினைச்சியல. கத்தோலிக்க திருச்சபையில் அவனை தூக்கி போடல. அவன் சுகம் இல்லாத நிலையிலும் அவனை நாம் கடவுளுடைய ஆலயமாக பார்க்கிறோம். பரிசுத்த தூய இடமாக இந்த உடலை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நம்ம உடலாகிய ஆலயத்தை நாம் எப்படி அதை பேணி காக்கிறோம், எப்படி மதிப்பிடுகிறோம் என்று இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கப்படுகிறோம். ஏன் நம்ம கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம்? ஏன் சிசு கொலை கூடாதுன்னு சொல்றோம்? ஏன் ஆணவ கொலை கூடாதுன்னு சொல்றோம்?
ஏன் தற்கொலை கூடாதுன்னு சொல்றோம்? ஏன் குடிக்க கூடாதுன்னு சொல்றோம்? ஏன் இன்னைக்கு பாக்கு போடக்கூடாதுன்னு சொல்றோம்? ஏன் நாம் ஒவ்வொரு முறையும் இந்த பாவங்களை செய்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான கோயில் என்ன செய்யறோம்? சேதப்படுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான கோயிலை நாம் சேதப்படுத்துகிறோம். நம்முடைய உடலை சேதப்படுத்த, தீங்கிழைக்க நம் யாருக்கும் அதிகாரமே இல்லை. அதை 10 கட்டளை மோயிசும் சொல்லியிருக்காரு. புதிய கோயிலான நம்ம உடல் வழியாக ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? நமக்கு இந்த நற்செய்தியை தராரு. ஆகவே ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் எப்படி தன்னுடைய உயிரை, தன்னுடைய வாழ்வை எப்படி கடவுளுடைய கோயிலாக அவர் மாற்றினாரோ, அதுபோல நாமும் நம்முடைய உடலை இயேசு ஆண்டவர் வாழுகின்ற அழகிய கோயிலாக, தூய ஆவியார் வசிக்கின்ற ஒரு அழகிய கோயிலாக நாம் பார்க்க, அதை வளர்க்க, அதை பேணி காக்க முயற்சிகள் எடுப்போம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். நம் உள்ளத்தில் எழுகின்ற தேவைகளை, விண்ணப்பங்களை இப்போது கடவுள் பாதம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவிலில் முற்றங்களில் செழித்தோங்குவர் என்று மொழிந்த இறைவா, புனித சூசேப்பர் தொடக்கப் பள்ளியின் தலைமை அருட்சகோதரி, இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர் கண்மணிகள் அனைவரையும் நீரே நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அவர்களின் பணிகளை சிறப்புடன் செய்ய தேவையான ஆற்றலை பொழிந்து வழிநடத்தவும், மாணவர்களின் போக்கிலும் வரத்திலும் துணை நின்று காத்திடவும், அனைவரும் நல்ல உடல் சுகம் பெற்று வாழ்ந்திடும் வரமருள வேண்டுமாய் புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், அனைத்து அவை தலைவர்களும் தூய ஆவியின் துணையுடன் புத்துணர்வும் புது பொலிவும் பெற்று இறையாட்சி பணியில் அருளாசீர் வழங்கிடவும், அமைதி வழியில் இயேசுவின் மதிப்பீடுகளின்படி இறை மக்களை வழி நடத்திடவும், விசேஷமாய் எமது பங்கின் பாதுகாவலியாம் புனித ஜெபமாலை அன்னையின் திருவிழாவின் முதல் நாளாம் இன்று திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் அருள் தந்தையர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான ஆற்றலை நிறைவாய் பொழிந்திடவும் வேண்டுமென்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். குடும்பத்தை உருவாக்கி காத்தி வழிநடத்தும் என் அன்பு இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் புனித காணிக்கை அன்னை, புனித லூர்து அன்னை அன்பிய குடும்பங்கள், ஆற்றாங்கரை கிராம இறைமக்கள் கடவுளின் அன்பினால் பிணைக்கப்படவும், தூய ஆவியின் துணையால் வலிமை பெற்று வாழவும், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி போன்றவை குடும்பங்களில் நிறைவாக பெற்றிடவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும்.
ஆண்டவர்க்காக உழைப்பது வீண் போகாது என்ற பவுலடியாரின் வார்த்தைகள் மெய்யாகும் வண்ணம் உழைப்பினில் மகிழ்ச்சியடையும் புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை அருட்சகோதரி, பணிபுரியும் இருபால் ஆசிரியர்கள், அவர்களின் குடும்ப உறவுகள், படிக்கின்ற மாணவர்கள், அவர்களின் பெற்றோர்கள் செய்கின்ற தொழில்கள் அனைத்தையும் அன்பு கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். மாணவர்களின் வளமான வாழ்விற்கு வழிகாட்டவும், குடும்பத்தில் உள்ளோர் நற்சுகத்துடன் நலமாய் வாழ்ந்திடவும், மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாய் அமைந்திடவும் உமது தூய ஆவியின் ஒளியினை அனுதினமும் பொழிந்திட வேண்டுமாய் புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இன்றைய நவநாளின் சிறப்பு கருத்துக்காக மன்றாடுகின்றோம். எமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும், படிக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நீரே அவர்களின் வழிகாட்டியாயிருந்து வழிநடத்தி தேவையான காரியங்களை தகுந்த நேரத்தில் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் புனித ஜெபமாலை அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக தாழ்பணிந்து புனித ஜெபமாலை மாத வழியாக ஜெபிப்போம். ஜெபிப்புமாக. அன்பான இயேசுவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீ இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொடியேற்ற நிகழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய மாற்றத்தை கொடுப்பதற்காக இந்த 9 நவநாட்களிலும் பல்வேறு கருத்துக்களை சிந்திக்க அழைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்களும் உம்முடைய திருக்கோயிலாக வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை தருகின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இறைவா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அன்றாடம் செயல்படுத்த தேவையான உற்சாகத்தை, ஆர்வத்தை, நல்ல மனநிலையை இந்த நாட்களிலே எங்களுக்கு நிரம்ப தந்தருளும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுகள் செவிமடிப்பீர் என்ற நம்பிக்கையோடு பல்வேறு ஜெபங்களை இந்த நேரத்திலே எழுப்பி இருக்கிறோம். இறைவா, இந்த விண்ணப்பங்களுக்கு இப்போது செவிமடுத்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், உன்னையே என்னையாய் நானும் தருகிறேன். ஏற்று உனது பலியாய் மாற்றும் எந்த இயேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன்.
தீமைகளிலிருந்து நாங்கள் தப்பத்தை பெற்றுக் கொண்டோம். எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற அப்பமாக மாற்றி அருளும். இருந்த நிலத்தில் விளையும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகத்தருகின்றோம். எங்களுக்கு குறைகள் நிறைந்த ஏற்ற தாழ்வை நிறைவாக்கவே எழுந்து என்னை மாற்றும் இந்த இயேசுவே. இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோர்கள் ஆவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றன. வானதூதர்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை பணிவோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்துள்ள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முத திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தூய தந்தையே, இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி எங்களுக்காக இறைவேண்டல் செய்கிற சிவகங்கை வல்லணி பங்கு பணியாளர் அருள்பணி பிலிப் சேவியர் அவர்களுக்காகவும், இந்த நாளை சிறப்பிக்கிற காணிக்கை அன்னை லூர்து அன்னை அன்பிய குடும்பங்களுக்காகவும், இந்த நாளுக்கு சிறப்பு சேர்க்கிற சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளி ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவியருக்காகவும், ஆற்றங்கரை கிராம இறைமக்களுக்காகவும் இன்றைக்கு சிறப்பாக வேண்டுகிறோம். இவர்களை ஆசீர்வதியும்.
அன்னை மரியா எப்படி உமது திருக்கோவிலாக மாறினாரோ அதே போன்று நாங்களும் அன்னையின் பிள்ளைகளாய் எப்போதும் இயேசு காட்டுகிற பாதையில் நடக்க, உயிருள்ள கோவிலாக நடக்க எங்களுக்கு அருளை கொடுப்பீராக. இன்றைக்கு சிறப்பு இறைவேண்டலாக குழந்தைகளுக்காக, மாணவ மாணவியருக்காக வேண்டுகிறோம். எல்லா மாணவ மாணவியரையும் குழந்தைகளையும் நீரே ஆசீர்வதித்து காத்தருளும். இறந்து போன அடியார்களையும் எண்ணி பார்க்கிறோம். இந்த பலியில் யாரையெல்லாம் எண்ணி பார்த்து வேண்டுகிறோமோ அவர்களையும், எங்கள் குடும்பங்களில் மரித்தோரையும் நீரே உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை நாமும் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இறைவனின் செம்மறியே, எங்கள் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். செம்மறியான இயேசு தருகின்ற மாபெரும் விருந்துதுவே. நாம் செய்த எல்லா பாவங்களை மன்னித்து வாழும் கோவிலாகுங்கள். அதற்கு தேவையான சக்தியை, ஆற்றலை, புனிதத்தை நான் உங்களுக்கு அருளுவேன் என்று வாக்களிக்கின்ற அருமருந்தும் இதுவே. இத்தகைய சிறப்பு மிக்க இத்திருவிருந்திற்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிறைவாழ்வு அளிப்பனவாக. கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் அருள் தந்தையர்களும் அருள் சகோதரர்களும் அருள் சகோதரிகளும் நற்கருணை வழங்க வருவார்கள். ஆங்காங்கு வரிசை அமைத்து எல்லாரும் திருப்பந்தியில் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி முடிந்த பிறகு கடைசியாக அன்னை மரியாவின் புகழ் பாடி இறுதி பாடல் ஒவ்வொரு நாளும் இருக்கும். அப்போது அர்ச்சிக்கப்பட்ட தீர்த்தம் உங்கள் மீது தெளிக்கப்படும். அதுவரை முழுமையாய் நீங்கள் பங்கெடுக்க அன்போடு உங்களை அழைக்கிறோம். கருணையில் கனிந்த உணவிது, அருளினில் விளைந்த உறவிது, இறைவனின் பாச மொழியுது, இதயத்துள் வீசும் ஒளியுது. கருணையில் கனிந்த உணவிது, அருளினில் விளைந்த உறவிது, இறை
இறைவனின் பாசமொழி இது, இதயத்துள் வீசும் மொழி இது. இதை உண்ணும் எவரும் என்றுமே பசியை அறிந்திடார், இதை பருகும் எவரும் என்றுமே தாகம் தெரிந்திடார். இதை உண்ணும் எவரும் என்றுமே பசியை அறிந்திடார், இதை பருகும் எவரும் என்றுமே தாகம் தெரிந்திடார். கருணையில் கனிந்த உணவிது, அருளில் விளைந்த உறவிது. இறைவனின் பாசமொழி இது, இதயத்துள் வீசும் மொழி இது. என் உடல் இது, இதை உண்ணவார்கள். என் ரத்தம் இதை வாங்கி பருகுங்கள். என் உடல் இது, இதை உண்ணவாருங்கள். என் ரத்தம் இதை வாங்கி பருகுங்கள். உண்ணும் போது இறைவனின் திருவுடலாகிறோம். உலகம் வாழ நம்மை வழங்கும் அழைப்பை பெறுகிறோம். உண்ணும் போது இறைவனின் திருவுடலாகிறோம். உலகம் வாழ நம்மை வழங்கும் அழைப்பை பெறுகிறோம். நற்கருணையாகிறோம். வாழ்வு தரும் வானமுதை உண்ண வாருங்கள். அது வாரி வழங்கும் வாழ்வின் சுவையை மண்ணில் சேருங்கள். வாழ்வு தரும் வானமுதை உண்ண வாருங்கள். அது வாரி வழங்கும் வாழ்வின் சுவையை மண். அன்பான ஆண்டவரே, இவ் அருளடையாளத்தில் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் மாட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமர்ந்து கொள்வோம். சில மணித்துளிகள். அன்புக்குரியவர்களே, எல்லாரும் சேர்ந்து ஜோரா ஒரு தடவை கைதட்டுங்க பார்ப்போம். இவ்வளவுதானா? நன்றி. எல்லாமே சிறப்பு, சிறப்புக்கு மேல் சிறப்பு. கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி போன்று கடந்த ஒரு மாசமா, ஒரு வாரமா, அண்மை காலமாக பல பணிகளை பல பணிக்குழுக்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். மிகச்சிறந்த ஒரு தொடக்கம் இன்று, மிக அருமையான ஒரு ஆரம்பம். எல்லாமே நிறைவாய், மகிழ்வாய், மனதுக்கு நிம்மதியாய், இறைவனை புகழக்கூடிய வகையில் சிறப்பாய் அமைந்திருக்கிறது. அனைவரையும் பாராட்டுகிறோம். குறிப்பாக இன்றைக்கு திருப்பலிக்கு தலைமையேற்று திருவிழாவை தொடங்கி வைக்கக்கூடிய வகையில் கொடியேற்றி சிறந்த ஒரு மறையுரையை வழங்கி, என்னை பொறுத்தளவில் ஒரு சூப்பரான ஒரு மறையுரை. நான் ஒரு 3 கேள்வி வச்சிருக்கிறேன். யார் சரியாக பதில் சொல்கிறீங்களோ ஒரு சிரமமான பரிசு உங்களுக்கு வழங்கப்படும். 2 கேள்விக்கு ஃபாதர் திரும்ப திரும்ப உங்களை கேட்டு அதை ஞாபகப்படுத்திட்டார். அந்த உடன்படிக்கைக்கு உள்ள 3 பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டார். அதை நீங்கள் சொல்லிடுவீங்க. அதை போய் நான் ஒரு போட்டியாக வைக்கக்கூடாது. 4 திருக்கோவில்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஃபாதர் திரும்பவும் கேட்டார். அதை நீங்கள்லாம் சொல்லிடுவீங்க.
இன்னொரு கேள்வி, இன்னைக்கு இரவு 10 மணிக்குள்ள என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு சரியான பதிலை அனுப்புவோருக்கு நல்ல பரிசு வழங்கப்படும். அவருடைய மறையுரையின் தொடக்கத்தில் ஒரு 6 பழமொழிகள் போன்ற செய்திகளை சொன்னார். அது 6ஐயும் நீங்கள் எனக்கு டைப் பண்ணி அனுப்பிவிடணும். ஏன்னா அதை அவர் திரும்பி கேட்கல, மற்ற எல்லாத்தையும் திரும்ப திரும்ப கேட்டு உங்களை நினைவூட்ட சொன்னார். நாளையிலிருந்து நீங்கள் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை கவனமாக கேட்கணும். இன்றைக்கு ஃபாதர் மறையுரை ஆரம்பிக்கும் போது நான் நல்லா கவனித்தேன். நம்ம கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கவனிக்கணும்ல, அப்போ தானே மக்களை நம்ம உற்சாகப்படுத்தலாம்னு சொல்லி 6 வகையான செய்தியை அல்லது பழமொழியை தொடக்கத்தில் சொன்னார். அது என்ன என்பதை சரியாக இரவு 10 மணிக்குள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். சிறந்த மறையுரையாளர். நம்முடைய ராமநாதபுரம் பங்கில் 6 மாதங்கள் திருத்தொண்டராக பணிபுரிந்தவர். அதன் பிறகு ஓராண்டு உதவி பங்கு பணியாளராக பணிபுரிந்தவர். அவர் இந்த பங்கில் இருக்கிற போது கீழக்கரை இந்த பங்கில் இருந்தது, மட்டியரந்தல் இந்த பங்கில் இருந்தது. கிராமங்கள் எல்லாமே வெகு தூரத்தில் இருக்கிற கிராமங்கள். ஓடி ஆடி உற்சாகமாய் வேலை செய்யக்கூடிய அருமையான பணியாளர். நானும் அவரும் சேர்ந்து ஆண்டாவூரணியில் ஓராண்டு பணி செய்தோம். அதன் பிறகு நான் பணிமாற்றம் பெற்று மதுரைக்கு குருமடத்துக்கு சென்றேன். அவர் பணிமாற்றம் பெற்று கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலராக சென்றார். பல ஆண்டுகள் வெளிநாட்டில் பிரான்ஸ் நாட்டில் படித்து பங்கு பணியையும் மிகச் சிறப்பாய் செய்து இப்போது சிவகங்கையில் இருந்து பிரிந்த புதிய பங்கு வல்லணி என்கிற ஒரு புதிய பங்கில் பங்கு பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய புதுநன்மை பெறக்கூடிய மாணவ மாணவியருக்கு ஒரு சின்ன நூல் கையில் கொடுத்துருக்குறோம். அதுக்கு என்ன பேர்? அந்த புத்தகத்துக்கு என்ன பேர்? புத்தகத்தில் உள்ளதை உங்களுக்கு சின்ன ஃபாதர் படிக்க சொல்லு. ஞானக்கதிர்கள். அந்த ஞானக்கதிர்களின் ஆசிரியர் ஃபாதர் பிலிப் சேவியர். பல்வேறு திறமைகளை கொண்ட அருள் பணியாளர். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று வந்து மிகச்சிறப்பான வகையில் கொடியேற்றி திருவிழாவை தொடங்கி வைத்து நல்ல ஒரு மறையுரையாற்றி நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அருள் பணியாளர் பிலிப் சேவியர் அவர்களுக்கு நமது வாழ்த்தை, பாராட்டை, நன்றியை தெரிவிக்கக்கூடிய வகையில் பொன்னாடை அணிவித்து மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். சத்தமாக கைதட்டுங்க பாப்போம். நன்றி. இந்த தொடக்க நாளை சிறப்பித்திருக்கிற அன்பியங்கள், ஆங்கிலத்திலே சொல்வார்கள் well begun is half done. நல்ல தொடக்கம் வெற்றிக்கான அடையாளம் அல்லது ஒரு அணுகுமுறை. காணிக்கை அன்னை அன்பியம், லூர்து அன்னை அன்பியம் எல்லா ஏற்பாடுகளையும் மிகச் சிறப்பாக செய்து இன்றைக்கு புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளி, சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி இவர்களுடைய வழிகாட்டுதலில் எல்லாத்தையுமே இன்னைக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஸ்கூல்ல இருந்து சிறப்பிக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்குரிய தனித்துவம் இருக்கும். மாணவியல் ஒரு பக்கம் நடனம், மாணவர்கள் ஒரு புறம் வரவேற்கக்கூடிய நிகழ்வு, பீடத்தை அழகுபடுத்தி இருக்கக்கூடிய ஏற்பாடு, இப்படி மிகச் சிறப்பான வகையில் அன்பியங்களும் இந்த 2 பள்ளிக்கூடங்களும் ஆற்றங்கரை இறைமக்களோடு சேர்ந்து தேவையான முன்னேற்பாடுகளை செய்து நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய அன்பியங்கள், பணிக்குழுக்கள், பக்த சபைகள், கல்வி நிறுவனங்கள் எப்படியெல்லாம் செய்யலாம் என்பதற்கு ஒரு பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே காணிக்கை எண்ணெய் அன்பியத்தாருக்கும், லூர்து அன்னை அன்பியத்தாருக்கும், புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளி, புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, ஆற்றங்கரை இறை மக்கள் எல்லாருக்கும் நன்றியை, பாராட்டை தெரிவித்து கைதட்டி வாழ்த்து சொல்லுவோம். நாளைய தினம் சிறப்பிக்க இருப்போர் ஜெபமாலை அன்னை அன்பியம், அலங்கார அன்னை அன்பியம். நாளைக்கு திரு அவை வின்சென்ட் தே பவுல் சபையின் திருவிழாவை கொண்டாடுகிறது. எனவே நாளைய தினம் வின்சென்ட் தே பவுல் சபையினரும் சிறப்பிப்பார்கள். தேவிப்பட்டணம் களனிக்குடி இறை மக்களும் இணைந்து சிறப்பிப்பார்கள். சிறப்பிப்போர் கவனத்திற்கு, நல்லா கவனிங்க. பீடத்தை அழகுபடுத்துவதோ அல்லது பூ ஏற்பாடு பண்ணுறதோ, நடனங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதோ உங்கள் பொறுப்பு. அருள் சகோதரிகளை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்வது நல்லது. தேவையில்லாத செலவுகளை நீங்கள் வரையறை செய்யலாம்.
தேவையில்லாமல் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம், தேவையில்லை. நீங்கள் சகோதரிகளை அணுகினால் அதை எப்படி செய்யலாம், அர்த்தமுள்ளதாய் செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் உங்களை வழிநடத்துவார்கள். சகோதரிகள் 4வரும் எல்லா அன்பியங்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை நீங்கள் கலந்து ஆலோசித்து பீடத்தை ஜோடிக்கிறது, நடனத்துக்கு ஏற்பாடு செய்வது, ஜெபமாலைக்கு ஏற்பாடு செய்வது, இவையெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். திருப்பலிக்கான முன்னுரை, மன்றாட்டு, வாசகம் வாசிக்கிறது, இதெல்லாம் கட்டாயம் உதவி பங்கு பணியாளரை நீங்கள் அணுகி பயிற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா வாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் அணுகி முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கான பயிற்சியை எடுத்துக்கொள்வது நல்லது. நாளைக்கு சிறப்பிக்க இருப்போர் அதற்குரிய முன்னேற்பாட்டை செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் அடிக்கடி உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு மட்டும் திருவிழா இல்லை, 4ஆம் தேதி 5ஆம் தேதி மட்டும் திருவிழா அல்ல, 10 நாளுமே திருவிழா. காலாண்டு விடுமுறையில் மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. 10 நாளும் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாட்டில் பங்கெடுத்தால் ஆண்டவர் ஆயுள் முழுக்க உங்களோடு இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். இன்றைக்கு எப்படி வந்திருக்கிறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் தவறாது வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்களாம் சரியா வர்றீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக தமிழக முதல்வர் ஒரு நாள் இங்கு உங்களை சந்திப்பதற்காக வர இருக்கிறார். வருகிற திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு நம் கோவில் வாசலில் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பணியை செய்ய தொடங்குகிற பணியை நம்முடைய கோவில் வாசலில் தொடங்குகிறார். தவறாது எல்லா நாட்களும் நீங்கள் பங்கெடுக்க பயன்பெற அன்போடு அழைக்கிறோம். வாகனங்களில் வருவோர் கோவிலின் இடதுபுறத்தில் இருக்கிற நுழைவாயிலை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். நாளை முதல் காலை 9 மணி முதல் 12:30 மணி வரை புதுநன்மை தயாரிப்பு வகுப்புகள் நடக்க இருக்கிறது. எனவே பெயர்களை பதிவு செய்தோர் நாளை தவறாது ஞானக்கதிர்கள் புத்தகத்தையும் பைபிளையும் எடுத்துட்டு பயிற்சியில் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். விவிலிய போட்டிகளுக்கான பரிசுகள் நாளை முதல் ஒவ்வொரு நாளும் நடைபெறும். போட்டிகளை வழிநடத்திய மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்கள் பெயர் பட்டியலோடு நாளைக்கு தயாராகுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு பரிசு பெற இருப்போர் எல்கேஜி, யூகேஜி, 1 வகுப்பு, 2ஆம் வகுப்பு மாணவ மாணவியர். அதற்குரிய தயாரிப்போடு தவறாது வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை நாளைக்கு வரலைன்னா அந்த பரிசு உங்களுக்காக வச்சு அப்புறம்லாம் கொடுக்க முடியாது. நாளைக்கு அந்தந்த நாளுக்குரியோர் அந்தந்த நாளில் பரிசுகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் மிகச் சிறப்பாக அமைய நம்முடைய பணிக்குழுக்கள், பங்கு பேரவை பிரதிநிதிகள் மிகச் சிறப்பான ஏற்பாட்டை இத்துணை நாளும் செய்தார்கள். நானே கண்கூடாக பார்த்தேன். கடுமையான உழைப்பு, வீட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு கோவில் வளாகத்தில் பல பணிகளை இதுவரை செய்திருக்கிறார்கள், இன்னும் தொடர்ந்து செய்வார்கள். இதுவரை ஒத்துழைத்த பணிக்குழு உறுப்பினர்கள், பங்கு பேரவை பிரதிநிதிகள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டும் வாழ்த்தும் நன்றியும். எழுந்து நிற்போம், அன்னைக்கு புகழ் பாடி இறுதி பாடலில் பங்கெடுப்போம். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. பாடகர் குழுவோடு சேர்ந்து இறுதி பாடல். எல்லாரும் சேர்ந்து புகழ்வாய் மனமே, இசைப்பாய் காணமழை, பணிவாய் உலங்களை மீறி மாதா சந்நிதியில். தெய்வமாதா தானவளே, செய்வதெல்லாம் மகத்துவமே, துயரங்களை துதிப்பாய் நீ அவளடியே.
சமாதானவளே, செய்வதெல்லாம் மகத்துவமே, போக்குவாழும் துயரங்களை துதிப்பாய் நீ அவளடியே. ஜெபமாலை மாதாவை மறவாமலே தினமும், ஜெபமாலை மாதாவை மறவாமலே தினமும், புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானவளே, பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில், மேரி மாதா சந்நிதியில். முழந்தாளிட்டு இன்றைக்கு சிறப்பு இறைவேண்டலாக குழந்தைகளுக்காக, மாணவ மாணவியருக்காக வேண்டுகிறோம். நம் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், நம்முடைய பொறுப்பில் இருக்கிற மாணவ மாணவியர், இவர்களை எல்லாம் இறைவன் சிறப்பாய் ஆசீர்வதிக்க வரம் வேண்டி இணைந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகப்படுவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. Thank you. God bless you.